கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தின் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அந்த துயரம் நிகழ்ந்து சரியாக ஒரு மாதம் ஆகும் நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு விஜய் நேரில் ஆறுதல் கூறுவதற்காக அவர்கள் மாமல்லபுரம் வரவழைக்கப்பட்டுள்ளனர். பூஞ்சேரியில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றுக்கு 5க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மூலம் அவர்கள் அழைத்து வரப்பட்டனர். பேருந்துகளுடன் 2 ஆம்புலன்ஸ்களும் வந்தன. மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் பாதிக்கப்பட்டவர்களை சென்னை வரவழைத்து விஜய் ஆறுதல் கூறுவது குறித்து சரியா இருக்காது. அந்த கட்சியுடைய தலைவர்கள் அந்த கூடி என்ன முடிவெடுத்திருக்காங்களோ நமக்கு தெரியாது. மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அந்த கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில் போய் சந்திக்கிறாங்க. இதை பற்றி நாங்கள் கருத்து சொல்றதுக்கு விரும்பலை. பாதிக்கப்பட்டவர்களை தனது இடத்திற்கு வரவழைத்து ஆறுதல் கூறுவது ஒரு தலைவருக்கு அழகல்ல என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். இது எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம். அவங்களே உயிர்களை பலி கொடுத்து அவங்க துக்கத்தில் இருக்காங்க. அவங்கள தான் இருக்கிற இடத்துக்கு வர வைத்து பார்ப்பது என்பதும், இருக்கிற இடத்துக்கு வர வைத்து உதவி செய்வது என்பதும், பாதிக்கப்பட்ட மக்களையே பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வர வைத்து தன்னுடைய பனையூர் தோட்டத்தில் பார்ப்பது என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகல்ல. ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் கட்சி தலைவரை ஆராதிக்கிற ஆதரிக்கிற மனநிலையில் தமிழ் சமூகம் இருக்கிறது அல்லவா? அதை குறித்து தான் நாம் கவலை கொள்ள வேண்டும். கரூர் துயர சம்பவம் நடந்த அன்று உடனடியாக சென்னை திரும்பிய விஜய் அடுத்த நாள் 41 பேரின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என எக்ஸ் பக்கத்தில் அறிவித்தார். சம்பவம் நடந்து 3வது நாள் வீடியோ வெளியிட்டு இரங்கல் தெரிவித்தார். பின்னர் சில நாட்கள் கழித்து பாதிக்கப்பட்டவர்களுடன் வீடியோ காலில் விஜய் பேசினார். சம்பவம் நடந்து 20 நாட்கள் கழித்து 39 பேர் குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கில் தலா 20 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.